Hey dears, லாஸ்ட் வீடியோவில் இமோஷனல் ஷேரிங் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கம்மியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்கலாம்னு பார்த்தோம்ல. தோ தே மைட் பி வேலிட். ஒருத்தங்க மட்டுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எல்லா இமோஷனல் பர்சனல் மூமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிட்டு இன்னொருத்தங்க பண்ணாமல் இருந்தால் அது அந்த பாண்டிங்கோட இமோஷனல் இன்டிமசியை எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இப்போ நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். நான் என் பார்ட்னர்கிட்ட என்னோட ஹார்ட் பர்சனல் பெயின்ஃபுல் மூமெண்ட்ஸ் எதையுமே ஷேர் பண்ணாமல் வித்ஹோல்ட் பண்ணுறேன். அப்போ அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஹி கேன் டெஃபினெட்லி சென்ஸ் தட் சம்திங் இஸ் ஆஃப். ஆனால் அது என்னன்னு தெரியாமல் முழிப்பாங்க. எங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு இன்விசிபிள் வால் கிரியேட் ஆன மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த ஒரு டீப் இமோஷனல் பாண்டிங்கை அவங்களால ஃபீல் பண்ணவே முடியாது. சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இன் திஸ் பாண்டில் அப்படின்னு அவங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸை நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது இன்டைரக்ட்லி அவங்களுக்கு என்ன கன்வே ஆகும் அப்படின்னா, ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம் வித் மை பெயின் அப்படின்னு. So he will feel unimportant and undervalued. He wants to help me, Anna, I'm not allowing him to. So he will feel disconnected and helpless. How selfish and rude of me to be like this, illa. நீதான் என்னோட சேஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரிவிலேஜை அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது. எவ்வளோ ஒரு ஆசம் ஃபீல் தெரியுமா அது, ஒருத்தங்களுக்கு நாம் சேஃப் ஸ்பேஸாக இருக்கிறது. யாருக்கிட்டையுமே ட்ரஸ்ட் பண்ணாமல் இந்த ஒரு பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணாமல் இருக்கிற அந்த ஒரு பொண்ணு நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காளே அப்படிங்கிற அந்த ஃபீலை அவங்களுக்கு கொடுக்காம ஐ எம் மேக்கிங் ஹிம் டிப்ரைவ்ட் ஆஃப் சச் ஹாப்பினஸ். ஸோ எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங்கில் ட்ரஸ்ட்டு க்ளோஸ்னஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். இன்டிமசி த்ரைவ்ஸ் ஆன் வல்னரபிலிட்டி. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? எப்போவாவது உங்களோட டீப்பஸ்ட் சீக்ரெட்ஸ் ஆர் மோஸ்ட் பெயின்ஃபுல் எம்பாரசிங் மூமெண்ட்ஸை உங்களோட பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாண்டிங்கில் இருக்கிற க்ளோஸ்னஸ், அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரஸ்ட் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்க்கு அலாங் வித் மியூச்சுவல் லவ் அண்ட் கேர், ரெஸ்பெக்ட், ப்ரையாரிட்டி, எஃபர்ட்ஸ், எமோஷனல் ஷேரிங்கும் மியூச்சுவலாக இருக்கணும். அப்போ தான் அங்கே எமோஷனல் இன்டிமசி அதிகமாகும்.